12th ஆகஸ்ட். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிச்சம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்னு எபேசியர் 5:8 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏசப்பாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு இருளில் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்திருக்கலாம், போராட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் ஏசப்பாவோட வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஏசப்பாவோட செட்டையின் கீழே வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை, துன்பம், நோய் எதுவுமே கிடையாது. ஏசப்பாவோட வெளிச்சத்துக்கிட்ட நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்களாக நம்ம நடந்து கொள்ளணும். நம்ம இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச பாவத்தையே யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு இருளில் இருந்தீங்களோ, ஆனால் இப்போ நீங்கள் எனக்குள்ளே வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அந்தகாரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தெரியாமல் பாவம் செஞ்சுருக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்மளை ஏசப்பா ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக மாற்றிட்டாங்க. நம்ம இனிமேல் எந்த பாவத்தையும் யோசிக்கவே கூடாது. நம்ம பழைய பாவத்தை யோசித்தோம் அப்படின்னா ஏசப்பாக்கு பிடிக்காது. இனிமேல் நம்ம நல்ல பிள்ளைங்களாக வாழணும். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நாங்கள் உங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் உங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களை போல் நாங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாக இருக்கணும் ஏசப்பா, பொறாமப்படக்கூடாது, எல்லா விஷயத்தையும் நாங்கள் பொறுத்து போகணும். உங்களை மாதிரி உள்ள குணங்கள் எங்களுக்கு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெல்ஷி, ஹேவ் அ பிரைட்ஃபுல் டே.